ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தினம் ஒரு தகவல் சீரிஸில் ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள் பாடத்தில் உள்ள நூலாசிரியர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அந்த நூல் என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாபர். பாபர் என்ன நூலை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துசுக்கி பாபரி. துசுக்கி பாபரே நம்ம பாபர் நாமான்னு கூட சொல்லலாம். இது வந்து சுயசரிதை. பாபரே அவருடைய சுயசரிதை எழுதுன நூல். நெக்ஸ்ட் குல்பதன் பேகம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குல்பதன் பேகம் என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் நாமா. ஹுமாயூன் நாமா எழுதுனது பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம். குல்பதன் பேகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூனோட தங்கச்சி. ஓகேங்களா? இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு நூல். நெக்ஸ்ட் பாருங்க, மிர்ஷா ஹைதர். மிர்ஷா ஹைதர் என்ன நூல் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தாரிக் இ ரஷீத். இது வந்து பாபர் ஹுமாயூனை பற்றின தகவல்களை சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, அபுல் பாசல். அபுல் பாசல் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா. அக்பர் நாமாங்கிறது எதை சொல்லுதுன்னா அக்பருடைய வரலாறு பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்க, அதே அபுல் பாசல் ஐனி அக்பரி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. இது வந்து எதை சொல்றதுன்னா நிர்வாகம், ஜமீன்தாரி பகுதி, அதாவது நிர்வாக முறையும் ஜமீன்தாரி முறையை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் அபுல் பைசி. அபுல் பைசி வந்து அபுல் பாசலுடைய சகோதரர். அவர் 2 நூலும் எழுதியிருக்கிறார். என்னதுலான்னு பாருங்க, மஸ்னாவி, மகாபாரதம். மஸ்னாவிங்கிறது ஒரு கவிதை தொகுப்பு. மகாபாரதம் எழுதினவர் நமக்கு யாருன்னு தெரியும். அவர் வந்து அந்த மகாபாரதத்தை இவர் வந்து பாரசீகத்துல மொழிபெயர்த்திருக்கார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம் என்ன நூலை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாபருடைய சுயசரிதையை மொழிபெயர்த்திருக்காரு. எதுக்கு மொழிபெயர்த்திருக்குன்னா பாரசீக மொழிபெயர்ப்பு. பாபருடைய சுயசரிதை யாருன்னா பாபர். அதுக்கு பேர் என்ன, துசுக்கி பாபரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்துல் ரஹீம் பிரிட்ஜ் எழுத்து வடிவ பாடலை எழுதியிருக்காரு. இது எதை பத்தி சொல்லுதுன்னா வாழ்க்கை மற்றும் மனித உறவுகளை பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் நிஜாம் உத்தீன் பக்ஷி. நிஜாம் உத்தீன் பக்ஷி இது வந்து என்ன, தபகத் இ அக்பரி. நிஜாம் உத்தீன் பக்ஷிங்கிறது தபாகத் இ அக்பரி. இது வந்து அக்பருடைய வரலாறு பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் பிரங்யப்பட்டர். பிரங்யப்பட்டர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராஜவழி பதகா. இது வந்து ஒரு தொகுப்பு நூல். ஓகே, இதை வந்து தொகுத்திருக்காரு. ஓகேங்களா? பிரங்யப்பட்டர் வந்து கல்கனர் எழுதின நூலை தொகுத்திருக்காரு. அந்த நூல் பேர் என்ன, ராஜவழி பதகா. ஓகேங்களா? இது காஷ்மீருடைய வரலாறு பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட் தஜ்னீல கந்தி. தஜ்னீல கந்தி அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீலகண்டர். நீலகண்டர் எழுதினது என்னது, தஜ்னீல கந்தி. இது வந்து என்ன நூல்னா வானியல் நூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ராம் சரித மானஸ். இந்த ராம் சரித மானஸ் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா துளசிதாசர். துளசிதாசர் வந்து எதை நூல் எழுதியிருக்காருன்னா ராம் சரித மானஸ் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து ராமாயணத்தை இந்தி எழுத்து இதை சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் என்ன நூல் எழுதியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா துசுக்கி ஜஹாங்கிரி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? துசுக்கி ஜஹாங்கிரி. இப்போ முகலாயர் ஆட்சியில 2 பேரரசர்கள் மட்டும் தான் அவங்களுடைய சுயசரிதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபர், ஜஹாங்கீர். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படியே கேட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இனாயத் கான். இனாயத் கான் என்ன நூல் எழுதியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் நாமா, தாராசுகோ, சர்இ அக்பர். சர்இ அக்பர்ங்கிறது அக்பருடைய வாழ்க்கை வரலாறு. ஓகேங்களா? தாராசுகோ வந்து யாரு, ஷாஜகானுடைய முதல் பையன். அவர் தான் சரி அக்பர் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஜெகநாத பண்டிதர். ஜெகநாத பண்டிதர் என்ன நூல் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசகங்காதரா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் மிர்சா முகமது கான், முகமது காசிம் 2 பேர் சேர்ந்து என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் நாமா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் முகலாய வரலாற்றில் உள்ள நூலாசிரியர்கள், நூலுடைய வகை. ஓகேங்களா?